வணக்கம் மக்களே, அஸ்ஸலாம் அலைக்கும். எங்கடா கொஞ்ச நாளா ஆளே காணோம்னு மட்டும் கேட்காதீங்க. கொஞ்ச நாள் டைம் டிராவல் பண்ணி என்னோட கடந்த காலத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, அப்படியே இப்ப இந்த வீடியோக்கு வருவோம். லாஸ்டாவே நான் ஸ்டோரியில சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றோம், அதுக்காக கலெக்டர் சார்ட்ட அப்ரூவல் வாங்குறோம்னு சொல்லிட்டு. அந்த அப்ரூவல் நம்மளுக்கு நல்லபடியா கிடைச்சிருச்சு. அதனால இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்கறதுக்காக வந்திருந்தோம். வந்து ஜிஎம் சாரை மீட் பண்ணதுல அவங்க மண்டே வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. சரி, அங்க இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தானே டால்மியா. சரி, நானும் எங்க டீமும் சேர்ந்து டால்மியால போய் கேட்போம்னு சொல்லி காடி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே டால்மியாவோட என்ட்ரன்ஸுக்கு போறோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், சோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்டாவே இருந்தேன். அப்படியே அந்த வழியில போகும்போதே எங்களுக்கு அந்த சிமெண்ட் ஸ்மெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ரிசப்ஷன்ல கேட்டு உள்ள போயிட்டு நாங்க எடுத்துட்டு வந்த ஃபைல் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு எல்லாரும் ரெடியா இருந்துட்டோம். அப்புறம் தான் போனக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஹெட் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க, நீங்க மண்டே ஆஃப்டர்நூன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் புவா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் கடையா பார்த்து போய் உட்காந்துட்டோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, குவாரியை பார்க்காம போனா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பார்க்க கிளம்பியாச்சு. இந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, க்ளூ வேணா தரேன். அந்த இடத்தோட பேரு கள்ளக்குடி. அப்படியே மைனிங் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் எல்லாரும் கிளம்பிட்டோம். போற வழியில ஒரு அழகான பம்பு செட்டை பார்க்கவும் சரி அங்கேயே நின்று நல்லா எல்லாரும் மூஞ்சி எல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். அப்பன்னு பார்த்து எலக்ட்ரிக் பைக்ல சார்ஜ் இல்லாம போக அப்புறம் என்ன, அடுத்த 18 கிலோமீட்டருக்கு தள்ளு 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 தள்ளுன்னு டோ அடிச்சுட்டு போறதுதான். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு எனக்கு லேட் ஒர்க் அவுட் நல்லா வலுவா நறுக்குன்னு லேட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச புக்கை படிச்சுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம். நன்றி.